சூப்பரான டேஸ்ட்டான சேமியா மில்க் ஷேக் ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு இதில் கொஞ்சம் பாதாம் முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக திராட்சை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதே நெய்யில் கொஞ்சமாக சேமியா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சேமியா வந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறணும். இப்போ பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாம் வறுத்த சேமியாவை இது கூட சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா கலக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு நாம் வறுத்து வச்ச நட்ஸ் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே இறக்கி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆப்பிள் பழம் கொஞ்சம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன பழம் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஸா விதை நான் ஏற்கனவே கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இந்த சேமியா மில்க் ஷேக் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.